ஒரு பக்கம் விஜய் மேலே நம்பிக்கை இருக்கு, இன்னொரு பக்கம் ஆண்ட ஆளும் கட்சிகள் மேலே நம்பிக்கை இல்லாத போச்சு. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் விஜயின் இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கும். எல்லாரும் சொல்றது அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு வந்து சில பேர் பேச. அன்எக்ஸ்பெக்டட்னா இந்தியா டுடே மட்டும் எப்படி எக்ஸ்பெக்டடாக ஃபிகர் கொடுத்தான். திமுகவினரே தேர்தல் நாளுக்கு அப்புறம் எதிர்பார்த்துட்டாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசினாங்க, கவனிச்சிங்களா? திருமாவளவன் என்ன பேசினார் தெரியுங்களா? நாம் மட்டும் கூடுதல் எண்ணிக்கைக்கு முடிவு மாற்றி இருந்தால் தமிழ்நாட்டின் அரசியலை தலைகீழாக முடிஞ்சிருக்கும்னு சொல்லி பேசுறாரு. இதெல்லாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏன் பேசுறாங்க? ஸோ தே வாண்ட் டு கீப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டிஎம்கே. இந்த பெருந்தோல்வி வரப்போகுதுன்னு இவங்களுக்கெல்லாம் முன்கூட்டியே தெரியுதுங்க. இப்போ திமுக நிலைத்த கூட்டணி 9 வருஷமாக கூட்டணியை வச்சுட்டு இருக்கோம், ஒரே கூட்டணி அப்படி 21 25 ஆக்கிட்டாரு, மெகா கூட்டணி. நாங்கள அதுக்கு போட்ட ஃபெவிகால் என்ன தெரியுமா? அதிமுகவுக்கு மக்கள் கொடுத்த தண்டனை என்னன்னா, நீ எதிர்கட்சியாக இருந்த, அதை நான் சரியாக செயல்படல, நீ வெளியே போன்ட்டாங்க. ஆளுங்கட்சி என்ன சொல்லிட்டாங்கன்னா, முதல்வரை நீ வந்து சரியாக நிர்வாகம் நடத்தலை, ஆட்சி பண்ணல, அதனால் நீ முதல்வர் பதவிக்கு லாய்க்கு இல்லை, ரொம்ப மோசமாக எம்எல்ஏ பதவிக்கே லாய்க்கு இல்லைன்ட்டாங்க. திமுக எதிர்கட்சியாக வருகிற பட்சத்தில் அப்படின்னு பார்க்கும்போது திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட டஃப் கொடுக்கறது வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போது தான். அப்போ வந்து விஜய்க்கு வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்களோட ஆதரவாளர்கள். இல்லை டஃப் ஃபைட்டு திமுக கொடுக்கும். ஏன்னா ஆப்போசிஷனாக இருக்கும்போது அது மோர் டேஞ்சரஸ், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் டஃப் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கணும்ல. உதயநிதி டஃப் கொடுப்பாரா? கொங்கு மண்டலத்தில் தான் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இதுவரைக்கும் திமுக அதிமுகவோட கோட்டையாக தான் இருந்திருக்கு. அப்போ இப்போ வந்து தாவேகா சைடு எல்லாருமே மாறி இருக்காங்க. இல்லை, செங்கோட்டையனுடைய வரவு தாவேகாவுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதங்க. ஒரு சீனியர் லீடர், எக்ஸ்பீரியன்ஸ் லீடர், ஏபிள் எம்எல்ஏ, ஒரு ஆர்கனைசேஷனல் மேன், ஜெயலலிதாவுக்கு டூர் ப்ரோக்ராம்லாம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணால அவர் மாதிரி ஒரு ஆள் அந்த பெல்ட்டில் பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி விஜய்க்கு வந்ததுன்றது பெரிய பூஸ்ட்டு. ஈரோடு மாவட்டமே வந்து அவங்க கையில் வந்தது. திருப்பூரில் விஜய் போனப்போ அந்த வந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அதை வச்சே நான் முடிவு பண்ணிட்டேன், கொங்கு பெல்ட்டு காலி. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு சி.கே. மதிவாணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். தாவேகா திமுகவுக்கு அதிர்ச்சி அளிச்சிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் போடுறாங்க. அப்போ வந்து நிறைய அமைச்சர்கள் வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க, திமுகவுமே வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கு, ஈவன் அதிமுக ஆல்சோ. ஸ்பாய்லர் விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓட் பேங்க்குக்கு தான் ஸ்பாய்லர்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. மொத்தத்தில் டிஸ்ரப்டர்னு சொன்னாங்க. டிஎம்கே எல்லாருக்குமே வந்து ஸ்பாய்லராக இருக்காரு. ஸோ இந்த தீர்ப்பு வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது மக்கள் அளித்த தீர்ப்பு தானாங்களே. விஜய் எழுதிக்கின தீர்ப்புலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, மக்கள் தங்களுடைய ரகசிய வாக்கெடுப்பின் மூலமாக, வாக்கு மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் அளிச்சிருக்கிற தீர்ப்பு தானே. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு நம்ம பாரம்பரியமாக நினைப்போம். ஆனால் இந்த தீர்ப்பை மதிக்க வேண்டியது தான். அப்போ விஜய் மேல இருக்கிற அதிக அந்த நம்பிக்கை காரணமாக வாக்களிச்சிருக்கிறாங்க இவ்வளோ பேர் ஆதரவான்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி சொல்ல முடியாதுங்க. அது ஒரு காரணம். விஜய் மீது இருக்கிற நம்பிக்கையை விட இப்போது இருக்கிற ஆட்சியாளர்கள் எதிர்கட்சி மேலே இருந்த நம்பிக்கையின்மை. ஒரு பக்கம் விஜய் மேலே நம்பிக்கை இருக்கு, இன்னொரு பக்கம் ஆண்ட ஆளும் கட்சிகள் மேலே நம்பிக்கை இல்லாத போச்சு. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் விஜயின் இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். யாருமே வந்து எல்லாரும் சொல்றது அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு வந்து சில பேர் பேசுறாங்க. அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லிங்க, தப்பா சொல்றீங்க. அது அன்எக்ஸ்பெக்டட் இல்லை. அன்எக்ஸ்பெக்டட்னா இந்தியா டுடே மட்டும் எப்படி எக்ஸ்பெக்டடா ஃபிகர் கொடுத்தான். அன்பிரிடிக்டபிள், கணிக்க முடியாத தேர்தல். அது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னு சொன்னா இந்த பிளேயரை பற்றி பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இல்லை, இவர் முன்னால் எங்கேயும் கேம் ஆடினதில்லை, அதனால் இவர் பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரியாது, இவரால் எத்தனை கோல் போட முடியும், யாரா இவர் வந்து இது பண்ணுவார்னு தெரியாது. அதனால் மோஸ்ட் அன்பிரிடிக்டபிள் எலெக்ஷன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எதிர்பாராததெல்லாம் கிடையாதுங்க. இது எதிர்பார்த்தாங்க. திமுகவினரே தேர்தல் நாளுக்கு அப்புறம் எதிர்பார்த்துட்டாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசினாங்க, கவனிச்சிங்களா?
திருமாவளவன் என்ன பேசினார் தெரியுங்களா? நாம் மட்டும் கூடுதல் எண்ணிக்கைக்கு முடிவு மாற்றி இருந்தால் தமிழ்நாட்டின் அரசியலை தலைகீழாக முடிஞ்சிருக்கும்னு சொல்லி பேசுறாரு. இதெல்லாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏன் பேசுறாங்க? ஸோ தே வாண்ட் டு கீப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டிஎம்கே. இந்த பெருந்தோல்வி வரப்போகுதுன்னு இவங்களுக்கெல்லாம் முன்கூட்டியே தெரியுதுங்க. அதன் விளைவாகத்தான் பிரேமலதாவை கேட்டால் என்ன சொல்கிறாங்க? நான் 4ஆம் தேதி சாயந்தரம் சொல்கிறேன்றாங்க. திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கலன்னா நீங்கள் மந்திரி சபையில் கேட்பீங்களா, இடம் கொடுப்பீங்களா, ஆதரிக்கிறதுக்குன்னா அதை நாங்கள்லாம் இல்லைங்க, அண்ணன் ஸ்டாலின் தான் முதல்வராக வருவார், அவர் ஆட்சி அமைப்புக்கு தாங்க நாங்கள்லாம் உழைப்போம்னு சொல்லணும். இல்லை என்ன சொன்னாங்க? இல்லை 4ஆம் தேதி சாயந்தரம் சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஐ ஆம் வெயிட்டிங். அதாவது ஸ்டாலின் எப்படி ஜெயிக்க போகிறாரு, மெஜாரிட்டி அவருக்கு கம்மியாக இருந்ததுன்னா நான் துணை முதல்வர் கூட கேட்பேன். ஸோ கூட்டணி கட்சிகள்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இந்த ஆட்சி இப்படியே திரும்ப வரப்போகிறதில்ல, பெருந்தோல்வி வரப்போகுது. பெருந்தோல்விக்கு நாம் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு தான் அப்படி இப்படி ஒவ்வொருத்தராக பாலகிருஷ்ணன் இவ்வளோ நாளாக பேசாத இருந்த சிபிஎம் லீடரு கம்யூனிஸ்டுகளை ரொம்ப மதிக்கல, அங்கீகரிக்க தவறிவிட்டது திமுகன்றாரு. எப்போ தவறிச்சு? முந்தா நாளா? அதே போல் வைகோ இளைஞர்கள் எழுச்சி பயங்கரமாக இருக்கு, விஜய் இம்பேக்ட் ரொம்ப இதுவாக இருக்கும்ன்றாரு. இதெல்லாம் இவங்களுக்கு எப்போ தெரிஞ்சுது? முந்தா நாள் காலையில். அதனால் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வாயா இவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது வேற மாதிரி ஆகிட போகுதுன்னு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அடி வாங்க போகிறோம், பலத்த பேரிடி விழப்போகுது. அப்போ அதுலேருந்து டிஸ்டன்ஸ் பண்ணி இது தப்பு, இதை சரியாக பண்ணலை, இதை தப்பு, அதை தப்புன்னு அப்படி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க. காங்கிரஸ் இதுக்கெல்லாம் முன்னாலேயே ஊருக்கு முன்னால் சோடங்கர் சொல்லிட்டாரு, நாங்கள் இனிமேல் நியூட்ரலாக இருக்க மாட்டோம், ஒன்று ஆளுங்கட்சியில் அமைச்சரவையில் இருப்போம், இல்லையா எதிர்கட்சியில் உட்காருவோம், நாங்கள் ரெண்டுங்கெட்டான் நிலையில் இனி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கும் பேச்சுக்கே இடம் இல்லைன்றாரு. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் சொல்லும் போது யாருமே வராமல் இப்போ விஜய் ஜெயிச்சுட்டாரு ப்ரூவ் பண்ணிட்டாருங்கிறதுக்கு அப்புறம் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அது ஒரு சந்தர்ப்பவாதம் தானே. அது எப்படி விஜய்க்கு சேஃப்? சரி, நான் அவங்க பக்கத்துலேருந்து இந்த கேள்வி கேட்குறேன். அவர் வெறும் கூடையை வச்சுக்கிட்டு வாங்க நான் 3 ரூபாய்க்கு 3 முழம் தரேன்னு சொல்கிறாரு. கூடை எம்டியாக இருக்குது தெரியாது. ஆனால் இன்னைக்கு கூடையில் பூ இருக்குதா, பூக்கூடையாக வச்சுருக்காரு. இப்போ முழம் போட்டு தரேன்னா கசக்குதா? சரி, அன்று வருந்த விஜய் கேட்டது வேற, அவர் என்ன பண்ணுவார்னு அவங்களுக்கு தெரியாது இல்லை. அவங்க ஒரு இடத்துல செட்டில் ஆகி உட்காந்துருக்காங்க. நோட்டு கொடுக்குறாரு, சீட்டு கொடுக்குறாரு ஸ்டாலின். இங்கே சீட்டு தான் கொடுப்பாரு, நோட்டு கொடுக்க மாட்டார். நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். ஏன் வரல அப்படின்னா விஜய்கிட்ட 2 விஷயம். விஜய்கிட்ட திமுக கிட்ட பேசுகிற மாதிரி பேரம்லாம் பேச முடியாது. அதுவும் ஒரு மெயின் ரீசன் அதுதான். இப்போ நான் சொல்கிறேன், பிரேமலதாவுக்கு 100 கோடியிலேருந்து 300 கோடி தரப்பட்டதாக ஒரு செய்தி உலா வருது. ஏவாவேலு அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததாக திமுகவுக்கு கொண்டு போனதுக்கு. இது மாதிரி விஜய்கிட்ட போய் யாராவது பேச முடியுமா? ஊழலுக்கு எதிரானவர். ஊழலுக்கு இல்லைங்க, நான் ஏன்டா உனக்கு பணம் கொடுக்கணும், உனக்கு சீட்டு கொடுப்பேன், நான் பிரச்சாரம் பண்ணுவேன், எங்கள் ஆளுங்க உன்னை ஜெயிக்க வைப்பாங்க. நோட்டு கொடுக்குற பழக்கமே இல்லையே. இப்போ திமுக நிலைத்த கூட்டணி 9 வருஷமாக கூட்டணியை வச்சிட்டு இருக்கோம், ஒரே கூட்டணி. அப்படி 21 25 ஆக்கிட்டாரு, மெகா கூட்டணி. நாங்கள அதுக்கு போட்ட ஃபெவிகால் என்ன தெரியுமா? டப்பு தான். ஒவ்வொரு கட்சிக்கும் பல 100 கோடி, குறைஞ்சது கம்யூனிஸ்டுகளுக்கு 10 கோடி 20 கோடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பணம் தாங்க இவங்களை இணைச்சிருக்குது, இவங்களை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருந்தது. கொள்கை கோட்பாடு பிஜேபி எதிர்ப்புலாம் இல்லை, பணம். 2வது இவங்க பதவியில் இருக்காங்க, இவங்களெல்லாம் ஏதாவது செஞ்சுக்கலாம். அவர் ஒன்றும் இல்லை, என்ன ஆவார்ன்று ஒரு இது தானே, கொஸ்டின் மார்க் தானே. இப்போ பேசுவாங்க எல்லாரும், அன்னைக்கு என்ன நிலைமை, விஜய் தனியாக இருக்கிறாரு. அப்போ அதனால் அவங்க சேஃப்டிக்காக அவங்க முடிவு எடுத்தாங்க. ஆனால் அதே மாதிரி இன்னைக்கு அந்த கட்சிகள் விஜய் அணுகாது. இப்போ திமுக அதிமுகவோட நிலையே எப்படி மாறிடுச்சுன்னா, முதல் இடத்துக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறம்
யாருக்கு எதிர்கட்சிக்கான போட்டி தான் அவங்க 2 பேருக்குள்ள அப்படிங்கிற இல்ல அது முடிஞ்சு போச்சு. எதிர்கட்சியா வந்து திமுக தான் வரப்போகுது. அதிமுகவுக்கு மக்கள் கொடுத்த தண்டனை என்னன்னா, நீ எதிர்கட்சியா இருந்த அதை நான் சரியா செயல்படல, எதிர்கட்சி தலைவரா நீ கலாட்டா பண்ணல, ஆளுங்கட்சிக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல, நீ வெளியே போன்ட்டாங்க. ஆளுங்கட்சி என்ன சொல்லிட்டாங்கன்னா, முதல்வரை நீ வந்து சரியா நிர்வாகம் நடத்தல, ஆட்சி பண்ணல, அதனால நீ முதல்வர் பதவிக்கு லாய்க்கு இல்லை, ரொம்ப மோசமா எம்எல்ஏ பதவிக்கே லாய்க்கு இல்லைன்ட்டாங்க. அதனால வந்து மக்கள் வந்து 2 பேருமே தான் தண்டிச்சிருக்காங்க. திமுக எதிர்கட்சியாக வருகிற பட்சத்துல அப்படின்னு பார்க்கும்போது திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறத விட டஃப் கொடுக்கறது வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது தான். அப்ப வந்து விஜய்க்கு வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்களோட ஆதரவாளர்கள் பேசுறது டஃப் ஃபைட் திமுக கொடுக்கும். ஏன்னா ஆப்போசிஷனா இருக்கும்போது அது மோர் டேஞ்சரஸ், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா டஃப் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கணும்ல. உதயநிதி டஃப் கொடுப்பாரா? இப்போ அதில் பாருங்க, ஸ்டாலின் இப்போ வந்து கட்சி தலைவராகனா இருக்கலாமா ஒழிய எதிர்கட்சி தலைவராக இருக்க முடியாது. அசம்பிளியில் அவர் மெம்பர் இல்லை. 2வது துரைமுருகன், அவரால் நிற்க முடியல, உட்கார முடியல. இப்போ அவர் ஜெயிச்சாரா தோத்தாரான்னு தெரியல. இல்லைன்னா அவருக்கும் ஸ்டாலின் பின்னடைவு தான். அப்போ ஸ்டாலின் நிலை தான் அவரும். அப்புறம் யார் அங்கே உதயநிதி வந்து இந்த கட்சியை வந்து வழி நடத்திடுவாரா? அதனால் வந்து கஷ்டம்தாங்க திமுகவுக்கு. சென்னையில் வந்து பெரும்பான்மையான தொகுதிகளில் விசில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்ன செய்தியை சொல்கிறது? சென்னை வந்து மாறிடுச்சுன்னு செய்தியை சொல்லுது. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் வந்து வேட்டைக்காரன் படம் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து டிஎம்கே கேப்சர் பண்ணது ஸ்டேட் கவர்மெண்ட்டை கிடையாது, மெட்ராஸ் கார்பரேஷனை தான். அப்போ அண்ணா சொன்னார் வேடிக்கையாக, வேட்டைக்காரன் வேட்டையாடி விட்டான் சென்னை மாநகராட்சினார். எம்ஜிஆருடைய பிரச்சாரத்தை பற்றி அப்படி சொன்னார். அதனால் ஃபஸ்ட்டு தே ஒன் கார்பரேஷன் தான் சென்னை கார்பரேஷன். அப்புறம் தான் என்டையர் ஸ்டேட்டை ஜெயித்தாங்க 67. அது மாதிரி வந்து சென்னை என்பது எப்போவுமே வந்து திமுகவினுடைய கோட்டையாக இருந்த இடம். இன்றைக்கி ஜெயலலிதா வந்தபோது எம்ஜிஆரால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் ஒரு அருப்புக்கோட்டை அங்கே இங்கேன்னு போயிட்டார், பெரிய குளம்னு சவுத்துக்கு போயிட்டார். பட் ஜெயலலிதா ஆர்கே நகர்லேயே நின்னாங்க. ஜெயலலிதா சேலஞ்சுடு, ஹோல்டு த ஹார்ன் பை ஹோல்டு த புல் பை இட்ஸ் ஹார்ன்வாங்க. எருதுகளை அந்த கொம்பை பிடிச்சி நிறுத்துறான்வாங்க. ஒரு படம் கூட பார்த்துருப்பீங்களே, முரசொலியில் போட்டிருப்பாங்க, இந்த ஒரு எருதை வந்து பிடிச்சி புல் ஃபைட்டில். அதை மாதிரி திமுகவை சென்னையிலேயே அவங்க சேலஞ்ச் பண்ணாங்க, கொஞ்சம் வெற்றியும் பெற்றாங்க. ஒரு 6-7 தொகுதியில் ஜெயிச்சாங்க. மேயராக செய்தை துரைசாமியை எலெக்ட் பண்ண வச்சாங்க. அஃப்கோர்ஸ் அதில் நிறைய ஃப்ராடு முறைகேடுலாம் நடந்தது. திமுக பண்ணுறது தான் அவங்க பண்ணாங்க ஆளுங்கட்சியா. காலங்காலமாக திமுக திருட்டு ஓடு போடும், இது மாதிரி வேலை தான் பண்ணுவாங்க. அந்த வேலையை அவங்க ஆட்சியில் இருந்ததால் பண்ணி, ஆனால் எம்ஜிஆரால் பண்ண முடியல. ஸோ கார்பரேஷன் மேயராகவே அதிமுகவின் செய்தை துரைசாமியை கொண்டு வந்தாங்க. இப்போ காலங்காலமாக வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை 3 எம்பியுமே இவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரிதாபமாக இருக்குது. கொளத்தூர் மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதியில் முதல்வர் தோக்கிறார் திமுக தலைவர் அப்படின்றது. அப்போது திமுக எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வாக்காளர்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு போயிருக்கு, இல்லை வாக்காளர்கள்கிட்ட எவ்வளோ தூரமாக போயிருக்கு. ஆட்சியில் இருந்ததால் அவங்களுக்கு வந்து கீழே மக்களோட தொடர்பு இல்லை. அப்படி தானே நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரீ பஸ் கொடுத்தாங்க, உரிமை தொகை கொடுத்தாங்க, அதெல்லாம் வச்சு அவங்க வந்து பேசும்போது பெண்கள் ஓட்டு எங்களுக்கு தான் வரும் அப்படிலாம் பேசினாங்க. ஆனால் அப்படியே மாறாக அப்படியே வந்து பெண்கள் ஓட்டு அதிக அளவில் வந்து டிவிகேக்கு போயிருக்கு. அப்போ இது என்ன சொல்ல வருது? இல்லை, டிவிகேக்கு பெண்கள் ஓட்டு போயிருக்குது, எல்லா ஆண்கள் ஓட்டு போயிருக்கு, இளைஞர்கள் எல்லார் ஓட்டும் போயிருக்கு. ஆனால் அதிக அளவில் போயிருக்குதுன்னா வித்தவுட் எனி டேட்டா ஃபிகர் நம்ம எப்படி பேச முடியும்? சும்மா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேச முடியாதுல்ல. நாளை மறுநாள் நமக்கு டேட்டா கிடைக்கும், அப்போ தான் நம்ம பேச முடியும். அர்பனில் என்ன, ரூரலில் யாருக்கு இந்த இருக்குது, விமன் ஓட்டர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, தலித்ஸ் என் பிளாக்காக எப்படி போட்டாங்க, மைனாரிட்டிஸில் கிறிஸ்டியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, இதெல்லாம் ஒரு டீட்டெயில் ஸ்டடி பண்ணாமல் இன்றைக்கி மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்குதுங்க. 2 கட்சியை புறந்தள்ளி அவர் மேலே வந்திருக்கிறாருன்னா அவருக்கு அமோக ஆதரவு இருக்குது.
அமோகம்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம் சில பேர். முத்துசாமியும் தோத்துட்டாரா ஈரோட்டில் மினிஸ்டர்? டப்பாவுமா. ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஏடிஎம்கே உடைய பேஷன், சென்னை மாதிரி. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டு ஜெயலலிதா காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில். இன்னைக்கு பாருங்க, குறிப்பா வந்து விஜய் பற்றி கேட்கும் போது அவரோட செல்வாக்கு வந்து கொங்கு மண்டலத்துல தான் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இதுவரைக்கும் திமுக அதிமுகவோட கோட்டையாக தான் இருந்திருக்கு. அப்போ இப்போ வந்து தாவேகா சைடு எல்லாருமே மாறி இருக்காங்க. இல்லை, செங்கோட்டையனுடைய வரவு தாவேகாவுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதங்க. ஒரு சீனியர் லீடர், எக்ஸ்பீரியன்ஸ் லீடர், ஏபிள் எம்எல்ஏ, ஒரு ஆர்கனைசேஷனல் மேன். ஜெயலலிதாவுக்கு டூர் ப்ரோக்ராம்லாம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணால அவர் மாதிரி ஒரு ஆள் அந்த பெல்ட்டில் பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி விஜய்க்கு வந்ததுன்றது பெரிய பூஸ்ட்டு. ஈரோடு மாவட்டமே வந்து அவங்க கையில் வந்தது. இன்றைக்கி நான் ஒரு ஃபிகர் பார்த்தேன். கோயம்புத்தூரில் 10 டிஸ்ட்ரிக்டில் 10 சட்டமன்ற தொகுதி இருக்குது. போன முறை ஸ்வீப் பண்ணிட்டாங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி. 9 ஏடிஎம்கே, 1 வந்து பிஜேபி. தட் இஸ் வானதி சீனிவாசன், கோயம்புத்தூர் தெற்கு. இப்போ செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருக்காரு. அந்த அம்மா அவருக்காக நார்த்துக்கு மூவ் பண்ணாங்க, அங்கே தோத்துட்டாங்க. ஸோ கோயம்புத்தூரில் இன்றைக்கி என்னடா நிலவரம்னா, ஃபைனல் ஃபிகர் எனக்கு தெரியல, நான் 12 மணிக்கு பார்க்குறப்ப 5 தொகுதி வந்து தாவேகா, 3 தொகுதி தான் வந்து திமுக, அதிமுக 2 என்னவோ தான். ஸோ திருப்பூரில் விஜய் போனப்போ அந்த வந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அதை வச்சே நான் முடிவு பண்ணிட்டேன் கொங்கு பெல்ட்டு காலி. இப்போ கன்னியாகுமரி, தூத்துக்குடி இங்கெல்லாம் வந்த கூட்டங்கள் ஓட்டம் மாறி இருக்கு. அதுதான் ஓட்டு சீட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. கேட்கப்பட்ட கேள்வி அதாங்க, இதெல்லாம் உண்மையாயிடுச்சுன்றது தானே உண்மை. இப்போ ஈரோட்டில் 2 லட்சம் பேர் அந்த கூட்டத்துக்கு கூட்டினாங்க. செங்கோட்டையன் முதல் கூட்டம் போட்டார் தெரியுங்களா, ரொம்ப கேப்புக்கு அப்புறம், கரூர் கேப்புக்கு அப்புறம். அப்போ 2 லட்சம் பேர் சேர்ந்தாங்க அந்த மாவட்டத்தில். இப்போ இன்றைக்கி வந்து வரக்கூடிய ரிசல்ட்டு கொங்கு, சேலம் எல்லா இடத்துலையும் பார்த்தா தாவேகா வந்து இன்ரோட்ஸ் நல்லா பண்ணியிருக்குன்றதுதான் அர்த்தம். குறிப்பாக வந்து விஜய் அவர்கள் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் வந்து அந்த நிறைய பேட்டிகளில் கூட சொல்லுவாங்க, விஜய் கிட்ட வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம் அவரோட கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படிங்கிறது தான். அப்போ அதை வந்து யாருமே அசைத்து பார்க்க முடியாதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இதை பார்க்கும்போது அது வந்து உண்மைதான் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வருது. இல்லை, கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்குதா இல்லையா எனக்கு தெரியாது. பட் இஸ் எ வெரி போல்டு பர்சன். 2வது, ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினச்சார்னா அதை தீர ஆய்வு பண்ணிவிட்டு அதனுடைய எல்லா சைடு கம்ப்ளீட்டாக அதை பற்றி ஃபுல்லாக ப்ரோப் பண்ணிவிட்டு எக்ஸாமின் பண்ணிவிட்டு, திருக்குறளில் சொல்லி எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இவரும் போயிட்டாரா, ஜெயக்குமாரும் காலியா ராயபுரத்தில்? சரி. அதனால் இது வந்துங்க, விஜய் வந்து ஏன் நான் ஐ அட்மையர் ஹிம் அப்படின்னா, இஸ் எ வெரி டீசன்ட் பர்சன், ஆனஸ்ட் பர்சன். அவர்கிட்ட இருக்கிற அந்த அமைதி இருக்குது பாருங்க, அதுதான் அவருடைய வெற்றி ஃபார்முலான்னு நான் நினைக்கிறேன். அப்படியே திடீர்னு ஜர்க் அடிக்கிறது, உடனே ஒரு பதிலை சொல்கிறது, ஆஃப் ஹேண்டா, அதெல்லாம் அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. இஸ் எ குட் லிசனர். நேற்று கூட யாரோ சொன்னாங்க, அவங்க ஆளுங்க யாரோ, இந்த எம்எல்ஏ மரியவேல், விஜய் இஸ் எ குட் லிசனர். அது உண்மையில் உங்களை பேச வச்சுட்டு அவர் கேட்டுட்டு இருப்பார். ஸோ அது தலைமைக்கு மிக முக்கியமான பண்பாச்சே. உங்களை சந்திக்க வர்றவன் என்ன சொல்கிறான்னு கேட்காம நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பேசி அவனை போயிட்டு வான்றதை விட, இப்போ எ லிசனர், குட் லிசனர் இஸ் எ குட் லீடர். அப்போ குட் ஆர்கனைசர். அதனால் வந்து விஜய்க்கு வந்து நிறைய திறமைகள் இருக்குது. அவரை ரொம்ப குறைச்சி மதிப்பு போட்டாங்க. அவர் ஒரு சினிமா ஸ்டார், அவருக்கு டான்ஸ் ஆட தான் தெரியும். அதையும் அவரே கூட கணிச்சு சொன்னார் ஒரு இடத்துல, அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க, அதுக்காக அந்த சாங்லாம் கூட பாடி. அவர் என்ன சொன்னாரு, விஜய் வெளியே வா வெளியே வான்றாங்க. அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு எல்லாம் ஐடியோட வந்து நிப்பான்னு சொன்னாரா இல்லையா? நின்னாங்களா இல்லையா? அந்த விஷன் வந்து அப்ப அவருக்கு இருந்திருக்கு. இல்லை, இஸ் எ இன்டெலிஜென்ட் பர்சன். நீங்க அவரை வந்து சாதாரண நடிகர்கள் அப்படி இப்படின்லாம், இன்ஜினியரில் மஃப் இல்லையா, டாக்டரில் மக்கு இல்லையா, வாத்தியாரில் மக்கு இல்லையா, எல்லாத்துலேயும் மக்குகள் இருக்காங்க. ஒரு ப்ரொஃபஷனே மக்கா இருக்க முடியாது. வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். அவர்கிட்ட இருக்கிறது அந்த அமைதி, எளிமை,
இந்த படோடபமாக பண்ணிக்கிறது இல்லை, சிம்பிளிசிட்டி. இதுதான் அவருடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு, அரசியல் வெற்றிக்கு ஆதாரம்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் தான் மற்றதெல்லாம். அதனால் அவர் வெரி குட் லீடராக வருவார் பாருங்க நீங்கள். விஜய் வந்து முன்னணியில் இருக்கிறாருன்னொடனே ஜேம்ஸ் வசந்தன் அவங்க வந்து அந்தால விடுங்க, அவன் ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோ. ஸ்டில் வந்து என்ன சொல்றாங்கன்னா முதலிடத்தில் RSS அப்படின்றாங்க. அப்போ அதாவதுங்க வேற எதுவும் சொல்ல முடியலன்னா RSS என்ன சொல்றான் தெரியுங்களா? அந்த நயினார் நாகேந்திரன் அவரே முதல்ல எம்எல்ஏவை ஜெயிக்க மாட்டார், MC ஆயிருக்கார, கவுன்சிலர் கூட கிடையாது, அவர் கட்சிக்குன்னு கேவலப்படுத்துகிறான். ஜேம்ஸ் வசந்தன் என்ன சொல்கிறாரு? அந்த RSSகாரன் தான் வந்து ஜனநாயகனை இப்படி முடக்கி நாசம் பண்ணி போட்டாங்களா? திமுகவுடைய இது வந்து ஒரு இதுங்க. தங்களை எதிர்க்கிறவங்க கமல்ஹாசன் என்ன சொன்னாங்க? பிஜேபி B டீம் சொன்னாங்க. இவங்களை ஆதரித்த ஒன்றும் அவர் தான் இப்போ A டீம் ஆயிட்டாரு, திமுகவின் A டீம். இல்லை, இதில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆன ஆட்கள் இந்த தேர்தலில் கமல்ஹாசன் ஒரு ஆளுங்க. செந்தில் பாலாஜிக்கும் சேகர் பாபுக்கும் போய் பணம் வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ணார. எல்லாமே பணம் தானா? ஒரு கொள்கை, ஒரு மொராலிட்டியில் மக்கள் நீதி மையம்னு வச்சுக்கிட்டு கடைசியில் மையமாக தான் இருக்குது. இது பணம் கொடுத்தா எங்கே வேணாலும் போய் பிரச்சாரம் பண்ணுவாராங்க. செந்தில் பாலாஜிக்கு பண்ணலாமா அவர்? மற்றவங்கள விடுங்க, இவங்கெல்லாம் ஊரறிஞ்சவர்களாச்சே சேகர் பாபு. அதனால் கமல்ஹாசன்லாம் பேசுனதெல்லாம் ட்ராமா, நாடகம், பெரிய ஹை லெவலில் பேசுவார் அவர். எனக்கெல்லாம் ரொம்ப அந்த அவர் மேலே இருந்த மரியாதையே கீழே போயிடுச்சு இந்த 2 பேருக்கு அவர் பிரச்சாரம் பண்ணதை பார்த்து. ரஜினிகாந்த் பரவாயில்ல, அவர் எல்லாத்துலேயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். அழகாக பாருங்கள், சைலண்ட்டாக ஒதுங்கிட்டார். ஏதோ ஒரு 2 விளம்பரம் மட்டும், நல்ல நண்பர், நண்பர்களிடம் பேசுவார். அதுவாடா எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போகுது? சட்டமன்ற தேர்தலில் பர்ஃபார்மன்ஸை பேசுனா நல்ல நண்பர், நண்பர்களுக்கு உதவுவார்னு ரஜினிகாந்த் பேசின ஒரு இது வந்து ஓடிச்சு கொஞ்ச நாளா. சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அவர் பதவியேற்க போகிற அந்த டே வந்து ரசிகர்களுக்கு குறிப்பாக வந்து ஒரு பெரிய பிக் டேவாக இருக்கும். அவருடைய முதல் கையெழுத்துன்னு அவர் சொன்னது அந்த 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட் அப்படிங்கிறது. அப்போ அது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு? கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா மாதந்தோறும் மின்சார பில் நாங்கள் கொடுப்போம், கட்டணம் கட்டலான்னு சொல்லி தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் அவங்க வந்து 5 வருஷத்தில் அதை நிறைவேற்றலை. அதனால் வந்து இந்த இது இலவச மின்சாரம் என்பது கணக்கு போடும்போது எக்ஸீட் ஆகிறதால மொத்தமாக கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாச்சு. அதை இவர் வந்து உணர்ந்து செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. செய்தாருன்னா நல்லது தான். மிக்க நன்றி.